வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 12ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று கோட்சாரத்தில் சந்திரன் கடக ராசிக்குள் இருக்கிறார். காலை சூரிய உதயத்திலிருந்து மாலை 6:36 வரை ஆல்மோஸ்ட் இன்றைய பனி நாளுக்கான மாலை வரை அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் கடகத்தில் இருப்பது முக்கியமான ஒரு கோட்சார நிலை. அதற்கு பிறகு அவர் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு மாறக்கூடிய அமைப்பும் மாலை 6:36 ராசி மாற்றம், நட்சத்திர மாற்றம் அனைத்தும் நடக்க இருக்கிறது. சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திற்கு மாலை 6:36 சந்திரன் மாற்றம் அடைகிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம். முதல் ராசியாகிய மேஷ ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ரோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருப்பதும் கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை, ஒரு மேன்மையான பலன்கள் உத்தியோகத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பணிச்சுமைகளும் அதிகரிக்கலாம். கண்டிப்பாக சில விரயங்கள் மருத்துவ விரயங்களாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பணி ரீதியிலாக வெளியூர் வெளிநாடு தொடர்பினால் நல்ல ஆதாயமான ஒரு மேன்மை நடப்பதற்கு பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையாக காட்டுகிறது. சுய தொழில் நண்பர்களுக்கும் நல்ல லாபமும் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வான நிலையும் இருக்கிறது. ஸோ இது ஆரோக்கியத்திற்கு மட்டும் சிறிது அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலை. தொடர்ச்சியாக இவங்களுக்கு 7.5 சனியில் அந்த 12இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருப்பதனால் உணவிலும் சற்று ஓவராலாக அடுத்த ஒரு ஆண்டு முழுவதும் இவங்க கவனமாக இருக்க வேண்டும். பாதகஸ்தானமாகிய லாபஸ்தானத்தில் ராகு கிரகமும் ஒரு பலமான அமைப்பில் இருப்பது ரொம்ப எச்சரிக்கையாக மேஷராசி நண்பர்கள் சரியான முறையில் இந்த சூழலை கையாள வேண்டும். தினமும் நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு இன்றைய பலன்களில் இவர்களுக்கு இன்று முழுவதும் 3ஆம் வீட்டில் பலம் பெற்ற சந்திரனாக பஞ்சமாதிபதி சாரத்தில் இருப்பது அற்புதமான ஒரு பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஏற்றமான வளர்ச்சிகளாக இருக்கலாம். ராசிநாதன் தொடர்ந்து 6ஆம் வீட்டில் இருப்பதும் சில இடமாற்றங்கள், பணிக்கான அலைச்சல்கள், பிரயாணங்கள் இது போன்ற நிலையாக இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தை இது கெடுக்கக்கூடிய வகையில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். எதிரிகளால் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக எதிரியாக நீங்கள் உணரக்கூடியவர்களிடம் நகர்ந்து சென்று விடுவது, மோதாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளை பொறுத்தவரை இன்று ரிஷபராசிக்கு ஏற்றமான பலன்கள். குழந்தைகளுக்கு வருமானம், பணியில் ஏற்றம், வெளியூர் வெளிநாடு விஷயங்களால் லாபம், இதெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் ரிஷபராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம், வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிடிவாதம் கூடவே கூடாது. அடுத்தது மிதுன ராசிக்கு இன்றைய பலன்களில் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருப்பது, இவர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனுடைய சாரத்தில் ஆயில்யத்தில் இருப்பது அற்புதமான பணி ரீதியிலான வளர்ச்சிகள், தொழிலுக்கான ஏற்றமான ஒரு நல்ல நிலை. சில இடமாற்றங்கள், பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதில் ஏதாவது ஒன்று இவர்களுக்கு நடக்கும். புதிய கடன்களால் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை, தொழிலுக்கான ஒரு ஏற்றமாக இது அமையும். பணிக்காக சில வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களாக நடப்பது, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம் ஏற்படும். இதனால் இவங்களுக்கு ஒரு பணிக்கான ஏற்றத்தினால், பொருளாதார வரவினால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உயர்ந்த வருமானம் ஏற்படும். ஆனாலும் தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம் இது மிதுன ராசி நண்பர்கள் கவனமாக பார்த்து கொள்வது. ரொம்ப வயதில் மூத்தவர்களாக இருப்பவர்கள் மிதுன ராசி தன்னுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கும் பொழுது, கடக ராசிக்குள்ளே சந்திரன் இன்று மாலை வரை இருப்பது கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். ஏதாவது ஒரு மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். ஒரு ஓவர் திங்கிங்காக இருக்கலாம். இனம் புரியாத மனக்குழப்பம், ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது போன்ற நிலை ஒரு டெம்பரரியான பலன்களை இவர்களுக்கு கொடுப்பது. இதை ஓவர் கம் பண்ணுவதற்கு ஹனுமன் வழிபாடு, சிவன் ஸ்லோகங்கள், இல்லை முருகர் வழிபாடு, இதெல்லாம் ஏதாவது ஒன்று சின்சியராக நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஒரு நேரத்தை நீங்கள் கடத்துவது உடனடியான ஒரு எனர்ஜி உங்கள் மனதிற்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கும். இதை படிக்க முடியலாம், படிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் படிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒலிக்க செய்து கேட்கலாம். ஓரளவிற்கு இது பலன்களை கொடுக்கும். பணி வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக நல்ல நிலையில் இவங்களுக்கு இருப்பது ஒரு மேன்மையான பலன்கள்.
கடகராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கும் ரொம்ப வளர்ச்சியான நல்ல ஏற்றமான நிலை. இவங்களுக்குமே இடமாற்றம், தொழில் வளர்ச்சி, புதிய முதலீடுகளால் நன்மை எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்களில் இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது, விரையாதிபதி ஆட்சியாக இருப்பது கண்டிப்பாக குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஓரளவிற்கு யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது கூட இன்று நல்ல பலனாக இருக்கும். உணவிலும் அதிக கவனம் தேவை. புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய விஷயங்களிலும் அதிக நிதானமும் பொறுமையும் சிம்மத்திற்கு உதவும். ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக அக்கறை தேவை. முதலீடுகளிலும் அவசரம் கூடாது. புதிய அறிமுகங்களை நம்ப வேண்டாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதிகமான எச்சரிக்கை பலன்களாகவே அமைந்திருக்கிறது. 8ல் இருக்கக்கூடிய சனியையும் சேர்த்து கொள்ளும் பொழுது அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் இருப்பது மிக சாலச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இன்று லாபஸ்தான சந்திரனாக ராசிநாதன் 10 இருக்கக்கூடிய புதன் சாரத்தில் செல்வது அற்புதமான தொழில் லாபம், நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஏற்றமான தொழில் வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல காலமாக இது இருக்கும். இன்றைய நாளுக்கான பலனாக இது இருக்கும். ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. சுபவிரயங்களாக சிலவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபவிரயங்களாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக எச்சரிக்கை காட்ட வேண்டும். பணி வளர்ச்சி இருந்தாலும் பணிச்சுமையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். பணியிடத்தில் கொஞ்சம் அமைதியாக செல்வது, எதிரி அப்படின்னு தெரிந்துமே மோதாமல் இருப்பது கன்னிராசிக்கு மிகுந்த பாதுகாப்பு. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இன்றைய ராசி பலன்களில் 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சந்திரன் 9ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செல்வது ஒரு பெரிய தர்ம கர்மாதிபதி யோகமாக இன்று இவங்களுக்கு தொழில் ரீதியிலாக, இடமாற்றம் ரீதியிலாக ஒரு நல்ல ஒரு வாகனம், வீடு தொடர்பான மேன்மையான பலன்களாக நடக்க இருக்கிறது. புதிய பதவிகள், புதிய அங்கீகாரங்கள் இதெல்லாமே பணி ரீதியிலான ஒரு நல்ல கௌரவமான நிலையாக ஏற்படக்கூடிய நல்ல ஒரு விஷயங்கள். பண வசதிகளும் அதிகமாக உயர்வதற்குரிய நல்ல வாய்ப்புகளாக ஏற்படும். கணவன் மனைவி ஓரளவிற்கு வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் ஓரளவிற்கு சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதை துலாம் ராசி கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்கு தந்தை வழி ஆதாயம், தந்தையுடைய உதவியால் மேன்மை, பொருளாதார உதவி இது மாதிரி ஏற்படக்கூடிய நிலை. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு மனதில் தெளிவு, தைரியம், புதிய முடிவுகளில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமான மனநிலையாக இன்று நிம்மதியாக ஒரு எடுக்கக்கூடிய மன தைரியம் உண்டாகும். பணி வளர்ச்சி, பணிக்கான ஒரு வெளியூர் வெளிநாடு தொடர்பு, பணி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடவே கூடாது. அரசாங்க நண்பர்கள், அரசு பணியில் உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக மிக அதிக பொறுமையாக இருப்பது, எதிரிகளாக உணரக்கூடியவர்களிடமிருந்து நகர்ந்து செல்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுடனும் வாக்குவாதம் கூடாது. புதிதாக எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருப்பது குடும்ப வாழ்வில் மிக அதிக எச்சரிக்கையாக. கணவன் மனைவியாக இருப்பவர்கள் 2 பேருமே ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது, வாக்குவாதம் இல்லாமல் அமைதியாக குடும்ப ஒற்றுமைக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை புரிந்து கொள்வது விருச்சிகத்திற்கு மிகுந்த முக்கியமான பலன்கள். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு மாலை 6:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 6:36 பிறகு சந்திராஷ்டமம் முடியக்கூடிய நேரத்தில் ஓரளவிற்கு மனது லேசான உணர்வாக ஏற்படலாம். அதுவரை இவங்க பேச்சில் நிதானம், வண்டி வாகனங்களில் அதிக கவனம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. ஆனால் பணிக்கான ஒரு நாளாக, ஒரு சிறப்பான நாளாக இன்று அமையும். வருமானமும் சிறப்பாக இருக்கும். தொழில் நண்பர்களுக்கும் ஒரு ஏற்றமாக இருக்கும். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பொதுவாக சந்திராஷ்டமத்தன்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பெரிய பாதுகாப்பு. அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு மாலை 6:36 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதனால் இன்று முக்கியமான பணிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மார்னிங்லேயே நீங்கள் முடித்துக்கொள்வது நல்ல பலன்கள். முக்கியமாக கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, மகரத்திற்கு 2ல் இருக்கக்கூடிய கிரகத்தினால், ராகு கேதுவுடைய தொடர்பினால் அதிக நிதானமாக இருக்க வேண்டும். மேலும் இன்று முதல் குரு கிரகம் வக்ரகதியில் செல்லக்கூடிய நிலை இருப்பதனால் ஓரளவிற்கு விரயங்களிலும் சற்று கட்டுப்பாடாக இருப்பது, சேமிப்பு தொடர்ந்து அதிகப்படுத்துவதற்குரிய முயற்சிகளை ஈடுபடுவது மகரத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். புதிய முயற்சிகளாக இருந்தாலும் முடிவுகளாக இருந்தாலும்
அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பது மகரத்திற்கு பெரிய பாதுகாப்பு. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். காலையிலிருந்து மாலை வரை உங்களுடைய ஆரோக்கியத்தையும் தொல்லைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கிரக நிலையினால் சற்று பொறுமையாக இருப்பது ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது. மேலும் மனதை குறிக்கக்கூடிய விஷயத்தில் மறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதனால் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் அவசரப்படாமல் முடிவெடுக்கக்கூடிய நிலையையும் நீங்கள் கையாள வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளாக ஏற்படலாம், இல்லை குழந்தைகளோடு உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம். கண்டிப்பாக நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாக இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. புதிய முடிவுகளிலும் சற்று நிதானம், ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் அனைவரும் அதிக அக்கறை காட்டுவது நன்மை. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பணி நாளுக்கான ஒரு நல்ல மேன்மையை கொடுப்பார். ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் நண்பர்களுக்கு ஒரு நல்ல லாபமான நிலையாக இருக்கும். மாலைக்கு பிறகு சந்திரன் 6ஆம் வீட்டில் மறைவதனால் குழந்தைகளை வாக்குவாதம் செய்யாமல் அதட்டாமல் நீங்கள் விட்டு கொடுத்து தட்டி கொடுப்பது அவங்களை நீங்கள் நல்ல விதமாக கையாள முடியும். நன்றி நண்பர்களே. இதுதான் 12ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 புதன்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.